வணக்கம். இந்த பதிவில் மறுமணம் உள்ளவர்களுக்கு மட்டும். சரி, இப்போ இந்த பெண்ணு 10 வரைக்கும் படிச்சிருக்கிறாங்க. ஜாதி இவங்க வன்னியர் சமுதாயம். மறுமணம், ஒரு வாரம் வாழ்ந்துருக்கிறாங்க, குழந்தை இல்லை, வயது 35, திண்டுக்கல் மாவட்டம். அப்பா இல்லை, அம்மா மட்டும் இருக்கிறாங்க. ஒரே பெண்ணு. நகை ஒரு 15 பவுன் போடுவாங்க. இவங்க ஜாதகமோ ஃபோட்டோவோ என்கிட்ட கொடுக்கல. இப்போ இவங்களுக்கு முழு பொறுப்பு தாய் மாமா பேசுவார். நான் உங்களுக்கு நம்பர் தாரேன், நீங்கள் தாய் மாமாட்ட பேசலாம். ஏன் சார் மறுமணம் மட்டும் எதிர்பார்க்குறாங்க? பொண்ணுக்கு வயசு 35, 40 வயதுக்கு கீழே இருக்கணும். 40 வயதுக்கு மேலே உள்ளவங்க வேண்டாம். 36 to 40. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஏன் மறுமணம்னா, மறுமணத்தில் குழந்தை இல்லாதவர்கள். மறுமணமாக இருக்கணும், குழந்தை இல்லாமல் இருக்கணும், அவங்களுக்கு மட்டும் இந்த பதிவு. பொண்ணு வன்னியர் சமுதாயம், ஆனால் ஜாதி மதம் தடையில்லை. இவங்களுக்கு வயது 35, 40 வயதுக்குள்ளே இருக்கணும். மறுமணத்தில் குழந்தை இல்லாமல் இருக்கணும். திண்டுக்கல் மாவட்டம், எந்த ஏரியா வேணாலும் இருக்கலாம். படிப்பு 10. அவங்க படிப்பு ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிப்ளமோ, டிகிரி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, 10ஆம் கிளாஸ் படிச்சிருந்தாலும் பரவாயில்லை அப்படிங்கிறத எல்லாரும் சொல்லிட்டேன். இப்போ இவங்க எதுக்காக முதல் மனம் வேண்டாம்னு சொல்கிறாங்க அப்படின்னா, பக்கத்தில் ஒரு பொண்ணு மறுமணம் அந்த பொண்ணுக்கு முதல் மனம் முடிச்சிருக்கிறாரு. அந்த மணமகன் நீ என்னதான் இருந்தாலும் இன்னொருத்தனுக்கு வாக்கப்பட்டு இன்னொருத்தன் அணிவிச்ச பொண்ணு தானே நீன்னு சொல்லி அந்த பெண்ணை தினசரி டார்ச்சர் பண்ணுறாரு. அப்போ இந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, என்னதான் முதல் மனங்களில் இருந்தாலும் அவங்களுக்கு இன்றைக்கு தேவைக்கு நம்மளை முடித்தாலும் பின்காலத்தில் ஒரு குழந்தை குட்டி ஆன பிறகு, இல்லை ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஆன பிறகு அவங்க ஜாடையாக பேசுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதனால தான் இப்படி எதிர்பார்க்குறாங்க. இப்போ இந்த பெண்ணுடைய விவரம் தேவைன்னா நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். நீங்கள் ஃபோட்டோ, ஜாதகம், பயோடா எனக்கு அனுப்புங்க. தயவு செய்து ஒரு பெண் வீட்டில் மனம் புண்படும்படியாக பேசாதீர்கள். ஏன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணி அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் தான் கொடுப்பாங்க, இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க. இந்த பெண்ணுடைய ஐடி 19 14 51, 1,91,451. நான் இந்த பொண்ணுடைய காண்டாக்ட் நம்பர் தாரேன். அவங்க தாய் மாமா பேசுவாங்க. விருப்பம் இருந்தால் நீங்கள் முடித்துக்கிறணும். சரிங்களா? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்கிட்டயே நீங்கள் என்னென்ன தவறாக பேசுகிறீங்க, அந்த பேசுகிறத மட்டும்தான் நான் வீடியோவில் போடுறேன். யூடியூப்பில் நான் போட காரணம் என்ன, இப்படிலாம் பேசுகிறீங்க. அடுத்து இன்னொரு விஷயம், என்கிட்ட நீங்கள் ஃபோட்டோ, ஜாதகம் எல்லாம் அனுப்பிட்டீங்கன்னா வாட்ஸ்அப்பில் மட்டும் பேசி திரும்ப அனுப்புங்க. ஒரு முறை நேரில் பேசிக்கோங்க. ஒரு நாளைக்கு 10 முறை நீங்கள் என்கிட்ட பேசாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு முடித்து கொடுக்கறதுக்கு தான் நான் ஆஃபீஸில் என்னுடைய அலுவலகத்தில் ஒரு 20 பேருக்கு வேலை கொடுத்துருக்கேன். தேவையில்லாமல் நேர போதுக்கெல்லாம் என்ன பேசுகிறீங்க, அது நல்ல விஷயங்கள் இல்லை. நான் நல்லது பொது சேவை பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இதெல்லாம் சொல்கிறேன். பொண்ணு வேணும், பார்க்கணும், முடிக்கணுமா, என்னுடைய விசிட்டிங் கார்டில் இணைச்சிருக்கிறேன். நேரடியாக வாங்க. எங்கே? என்னுடைய அலுவலகத்துக்கு வாங்க. காலைல 10 மணிக்கு வாங்க, உட்காருங்க. 20 பேர் வேலை பார்க்குறாங்க. ஆளுக்கு 10 பொண்ணு வீட்டில் பேசி, இந்த மாதிரி பெண் வீட்டில் வந்திருக்காங்க, மாப்பிள்ளை வீட்டில் வந்திருக்காங்க, பேசி முடித்து தருகிறேன். சரிண்ணா? நேரில் வாங்க. அங்கே உட்காந்துக்கிட்டு கதையெல்லாம் கேட்டுட்டு இருக்காதீங்க. வந்தால் தானே பேச முடியும். சரிண்ணா? அதனால் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஃபோட்டோ, ஜாதகம் அனுப்புங்க. நான் உங்களுக்கு அந்த பொண்ணுடைய இது தர்றேன். அதையும் சொல்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு விஷயம், எனக்கு நீங்கள் ஒரு முறை ஃபோன் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிடுங்க. ஏன்னா நிறைய கஸ்டமர்கள் என்னை பார்க்க நேரில் வந்திருப்பாங்க, நேரடியாக பார்க்க வேண்டியிருக்கு. அதையும் நான் பேசணும் இல்லையா? அதனால் திரும்ப ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கீங்க. நீங்கள் ஒரு தடவை எடுத்துட்டீங்கன்னா உங்கள் மிஸ்ஸுகளை பற்றி நான் எல்லாத்தையும் கூப்பிட்ருவேன். அடுத்தபடியாக இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பெண் வீட்டுக்காரர்களாக இருந்தாலும் சரி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இருந்தாலும் சரி, நீங்கள் பேசுகிறது எல்லாமே யூடியூப்பில் வரும்னு நினைக்காதீங்க. ஏதாவது 1 2 போட்டு விடுவேன். சரி, எல்லாத்தையும் நான் போட்டு விட முடியாது. ஒரு நாளைக்கு நான் 100 பேர்கிட்ட பேசுகிறேன்.
100 பேருக்கு மேலே பேசுகிறேன், அவ்வளோ போட முடியுமா? ஒரு நாளைக்கு 1 அல்லது 2 தான் போட முடியும் வீடியோ யூடியூப்பில். எனக்குன்னு ஒரு நண்பர் வச்சுருக்கிறேன், அவர் தான் போடுவார். நான் பேசுகிறதோட சரிதானா? நல்ல விஷயங்களாக இருந்தால் நான் வந்து இதில் போடுவேன். சில பெண்கள் தவறாகவும் இருக்கிறாங்க, சில ஆண்களும் தவறாக இருக்கிறாங்க. இப்படிலாம் இருக்கிறது நீங்கள் விழித்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வேணுங்கிறதுக்காண்டி இதெல்லாம் நான் உங்களுக்கு பேசுகிறேன். யாரையும் குறைத்து பேசுவதற்காக நான் வந்து இதில் வந்து நான் பதிவு பண்ணலை. அதனால் யாரும் என்னை தவறாக நினைக்க வேண்டாம். ஒரு நண்பர் எனக்கு சொல்கிறாரு, நான் ஏமாத்துக்காரன், பிராடுக்காரன், பொய் சொல்கிறவன் பிராடுக்காரனாக இருந்தால் என்னுடைய முகத்தை வந்து உங்களுக்கு நான் காட்ட வேண்டிய அவசியம் இல்லையே, என்னுடைய அட்ரஸை உங்களுக்கு கூற வேண்டிய அவசியம் இல்லையே. அதனால் உங்களுக்கு நான் வந்து உதவி செய்யணுங்கிறது மட்டும்தான் என்னுடைய ஆசை. எனக்கு ஆசையும் இருக்குது, பேராசையும் இருக்குது. ஆசை என்ன? நிறைய பேருக்கு செய்யணும். பேராசை என்ன? இந்த தமிழகத்தில் நான் நிறைய பேர் மக்கள் மனதில் என்னுடைய பேரு புகழ் நிலைச்சி நிற்கிற அளவுக்கு நான் வந்து உழைக்கணும், வேலை செய்யணும் அப்படிங்கிற நல்ல எண்ணம் இருக்குது. அதனால் பெண்களை பெற்றவர்களும் சரி, ஆண்களை பெற்றவர்களும் சரி, உங்களுக்கு நான் நல்ல முறையில் ஏற்பாடு பண்ணி தரேன். எல்லாரும் பேசுகிறத நான் வந்து வீடியோவில் போட மாட்டேன். நீங்கள் தயவுசெய்து ஒரு சிலர் அதை நினைக்க வேண்டாம், சரிண்ணா? அதனால் எல்லாமே வீடியோவில் போடுறதெல்லாம் எல்லாத்தையும் நான் போட மாட்டேன். அதெல்லாம் நம்பிக்கையோடு நீங்கள் பேசலாம். இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா 3 திருமணங்கள் இன்று பேசி முடிக்கிறார்கள். என்னடா சித்திரையில் முடிக்கிறார்களேன்னு நினைக்க வேண்டாம். சித்திரையில் பேசி ஏற்பாடு பண்ணுறாங்க. இன்றைக்கி 3 பேர். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் ஒருத்தர் காலையில் ஃபோன் பண்ணுறாரு, சார் இன்றைக்கி நாங்கள் வந்து நல்லபடியாக பேசி முடிக்கிறதுக்கு போயிட்டுருக்குறோம். அடுத்த மாதம் கல்யாணம் உங்களுடைய தலைமையில் தான், நீங்கள் கண்டிப்பாக வரணும். பரவாயில்ல, என்னையும் ஒரு மரியாதையாக அந்த மாதிரிலாம் வச்சுருக்கீங்களே, ரொம்ப சந்தோஷம். அதனால் இந்த 10ஆம் கிளாஸ் படித்த பொண்ணுக்கு வந்து மறுமணத்தில் உள்ளவர்கள் மட்டும் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் முதல் மணமாக இருக்குது, நான் மறுமண பொண்ணை சம்மதிச்சு கட்டிக்கிறேன்னு சொன்னாலும் அவங்க சம்மதிக்க மாட்டாங்க. அதனால் தேவையில்லாத நபர்கள் வந்து இந்த பொண்ணை தொடர்பு கொள்ள வேண்டாம். நான் போடக்கூடிய ஒவ்வொரு பொண்ணுகளும் நீங்கள் என்கிட்ட கேட்கும்போது முடிஞ்சா முடியல நான் சொல்லிடுவேன், சரிதானா? அதனால் தயவு செய்து இந்த பதிவு நம்பர் ஸ்க்ரீன்லேயே தெரியும், 19 14 51. இந்த பொண்ணுக்கு முடிஞ்சா முடியலையா அப்படிங்கிறத கேட்டுக்கோங்க. சார் இந்த பொண்ணை எனக்கு அனுப்பிவிடுங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் உங்களுடைய பையனுடைய ஃபோட்டோ, ஜாதகம், பயோடேட்டானா என்னென்னா பேர், படிப்பு, வயசு, வேலை, வருமானம், ஜாதி எல்லாத்தையும் எழுதி அனுப்புங்க. இவங்களை ஜாதியும் தடையில்னு சொல்லிட்டேன், சரியா? இந்த பெண்ணுக்கு அடுத்த மாதம் திருமணத்தை முடிக்கணும், வைகாசியில் முடிக்கணும். அதனால் அதுக்கு ஒரு நல்ல ஏற்பாடை நம்ம பண்ணுவோம். நிச்சயமாக நான் பேசுகிறது உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் திருமணம் சீக்கிரம் முடிக்கணும்னா நேரடியாக பிறப்பிட்டு என்னுடைய அலுவலகத்துக்கு வாங்க. எனக்கு தெரியாத ஆளுகளுக்கு வந்து எங்கே பதிவு கட்டணம் கட்டி வேஸ்ட் ஆயிருமோ, ஏமாத்திடுவோம், அந்த பயமே வேண்டாம். தினசரி காலையில் 10 மணிக்கெலாம் 9 to 10க்குள்ளே ஆஃபீஸுக்கு வந்துடுங்க. மதியத்துக்குள்ளே உங்கள் வேலையை முடிச்சாலும் நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம். நன்றி, வணக்கம்.